வணக்கம் அரைவீஸ், வெல்கம் டு அவர் பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி இந்த ஒரு கிளாம் ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் இதை வந்து நீங்கள் சாரீக்கும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் குர்த்திக்கும் கூட மேட்ச் பண்ணி இந்த லுக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஆரஞ்சு கரெக்டருக்கு ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து பிக்மெண்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து 2-in-1 பர்பஸ் கூட. நான் ஆரஞ்சு கரெக்டராகவும் யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம இந்த குர்த்திக்கு வந்து எப்போவுமே பிளாக்குக்கு ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த லிப்ஸ்டிக்கும் நம்ம லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக்காக தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து நம்ம ஆரஞ்சு கரெக்டராக யூஸ் பண்ண போகிறோம். பேசிக்கலி அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ எனக்கு எங்கெங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ நான் அங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். ஹோல் ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ண கிடையாது. நீங்கள் ஆரஞ்சு கரெக்டரை ஃபிங்கரால் பிளெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு மேக்கப் ப்ரஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபிங்கர்ஸே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து இது ஹைஜீனிக்காக இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ப்ரஷ்ஷோ அப்படி இல்லைன்னா வெட் ஸ்பாஞ்சோ பியூட்டி பிளெண்டரோ எதுனாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லி வந்து உங்கள் ஆப்ஷனல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நம்ம ஃபவுண்டேஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம போட்டிருக்க ஆரஞ்சு கரெக்டரை ஒரு காம்பேக்டால் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு நான் மெபிலினோட சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷனோட ரிவ்யூ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். அண்டு சில பேர் சொல்லியிருக்கீங்க நேச்சுரல் லைட்டில் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் ரிவ்யூ வீடியோ வந்து நான் நேச்சுரல் லைட்டில் சும்மா நம்ம மொட்டை மாடியில் இருந்து நான் ட்ரை பண்ணுற மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு சன்லைட்டில் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது, எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், கவரேஜ் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் கவரேஜ் தான். நீங்கள் வேணும்னா பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து என்னோடய ஷேட் நேம் வந்து 334 வார்ம் சாண்ட். ஆக்சுவலி இதில் வந்து லாஸ்ட்டு ஷேடே வந்து இது தான். ஸோ அதனால் நான் இது தான் வாங்கி ட்ரை பண்ணேன். நான் எப்போயும் சொல்கிற மாதிரி தான் ஃபவுண்டேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பில்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் முடிச்சுட்டு அடுத்த சைட் போங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப பேச்சியாகவும் நீங்கள் அப்ளை பண்ணது தெரியாது. எந்த இடத்துல கவர் பண்ணல, எந்த இடத்துல கவர் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எனக்கு ப்ரஷில் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் ப்ரஷில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவில் எல்லாமே வந்து பியூட்டி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு இப்போ இது பிடிச்சிருக்கனால நான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது வந்து நான் லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக்கில் இருந்து ஷேட் நேம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த லைட்டுக்கு வந்து ஒரு பூதமாக இருந்துச்சு. ஸோ லிப்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணால் கொஞ்சம் ஃபுல்லராக இருக்கும், நம்ம மேக்கப் லுக்கே கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். பார்க்குற நீங்களும் பயவிட மாட்டேங்கன்னு தான் ஃபஸ்ட்டு நான் லிப்ஸ்டிக்கு போயிடுறேன். அண்ட் நான் லிப்ஸை வந்து எனக்கு பிக்மெண்டட் லிப்ஸ் தான், ரொம்ப பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அதனால் லிப் லைன் பண்ணிக்கிட்டு லைட்டாக இன்னர் லைன் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எந்த லிப்ஸ்டிக்கோ அதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் லிப் லைனர் வந்து எனக்கு ஒரு பேஸாக ஆக்ட் ஆகும். நம்ம ஆரஞ்சு கரெக்டருக்கு யூஸ் பண்ண அதே ரெட் லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து என் லிப்ஸில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மேக்கப் லுக் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இங்கே இந்த ஒரே ஒரு பேலட்டை வச்சே வந்து என் ஐ மேக்கப் ஃபுல்லாமே ஃபில் பண்ணிடுவேன். அண்ட் இதில் ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என் ஐப்ரோஸை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ஐப்ரோஸில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, ஆக்சுவலி வந்து ஒரு யூடியூபர் பார்த்தேன், ஒரு மேக்கப் டியூட்டோரியல் வீடியோ பார்த்தேன். அதில் வந்து அவங்களுக்கு அவுட்டரில் நிறைய ஐப்ரோஸ் இருக்கும், இன்னரில் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் அவங்க இன்னர்லையும் அப்ளை பண்ணாங்க. எனக்கு எப்படின்னா இன்னரில் ரொம்ப நிறையா இருக்கும், அவுட்டரில் கொஞ்சம் இருக்கவே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் அவங்க பார்த்து ட்ரை பண்ணேன், இன்னர்லையும் நிறைய அப்ளை பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் காமெடியாக ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி ஐப்ரோஸ் இருக்கோ அந்த மாதிரி ஷேப்புக்கும் அந்த ஷேட் மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், பார்த்துட்டு பண்ணுங்கள். ஸோ இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்கன்ற மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாதீங்க. இப்போ வந்து நான் ஒரு சாஃப்ட் பிங்க் ஷேட் மாதிரி எடுத்து நான் என்னோடய லிட்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அவுட்டர் வீலை மட்டும் நல்லா இன்டென்ஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐலிட்ஸை. அப்படியே கீழேயும் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து ஐ மேக்கப் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இல்லைனா அரைகுறையாக அப்படியே பிளெண்ட் பண்ணாமல் விட்டது மாதிரி இருக்கும். ஸோ கீழேயும் நம்ம மேலே அவுட்டர் வீல என்ன ஷேட் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதையே நான் கீழே லோவர் லைன்லையும் நான் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு சில்வர் ஷேட் மாதிரின்னு சொல்ல முடியாது, கோல்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு ஷேட். அதை எடுத்து என்னோடய இன்னர்லேருந்து மிடில் ஆஃப் த ஐ வரையும் நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐ லுக் தான். இது வந்து ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடலாம் நீங்கள். அண்ட் நான் எல்லை கேர்ளோட காஜல் எடுத்திருக்கேன். இதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு அப்பரில் அப்ளை பண்ணிவிட்டு லோவரில் இன்னர் வரையும் எடுத்துகிட்டு வராமல் ஒரு
முக்கால்வாசி மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா திக்காகவே கொஞ்சம் ஒரு கோட் கொடுத்துக்கிறேன். இதை செட் பண்ணுறதுக்கு நம்ம பிளாக் ஷேட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஓரளவுக்கு நார்மலாகவே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் அப்பரில் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. நான் வந்து என்னோட ஐஷேடோ பேலட்டில் ஒரு பிளாக் ஷேட் இருந்துச்சு. நீங்கள் எந்த பிளாக் ஷேட் வேணுனாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்து கீழே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காஜல் அப்ளை பண்ணதுக்கு கீழே லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு திக்கான காஜல் அப்ளை பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த பிளாக் ஷேட். நான் உங்கள்கிட்ட எந்த பிளாக் ஷேட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து நல்லா அப்பர்லையும் நான் ஐலைனர் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணவே கிடையாது. அதனால ஐலைனருக்கு பதிலாக இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் பிளாக் ஷேட் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் யாராச்சும் பார்த்தா நம்ம போட்டிருக்கோமா போடலையான்னு கூட தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லுக் வந்து ரொம்ப கார்ஜியஸாக இருக்கும். நீங்கள் குர்தாக்கும் இதை வியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெடிஷ்னலாக சாரீ, சுடிதார், சல்வார் அந்த மாதிரி எதுக்குனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த லுக்கை. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். இந்த ஒரு பிங்கிஷ் ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டீப் பிங்க் மாதிரி. ஸோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த அமௌண்ட்டு தெரியணுன்றதுக்காக நான் கையில் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப அப்படியே போட்டாலும் க்ளவுன் மாதிரி இருக்கும். அதனால லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பில்ட் பண்ணுறேன். ப்ளஷ் அப்ளை பண்ணோன்னே மேக்கப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாதிரி இருக்குல்ல. ஸோ எனக்கு வந்து பர்சனலி இப்போ வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபெஸ்டிவ் சீசன்னாலே வந்து ஒரு க்ளோ இருக்கணும், ஒரு கோல்டன் டோன் இருக்கணும். ஸோ நம்ம குர்த்தாலையுமே ஒரு கோல்டன் டோன் இருக்குது. ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற விதமாக நான் ஒரு கோல்டன் ஷேட் எடுத்து என்னோடய ஃபேஸில் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரலான க்ளோ கொடுக்கும், ஒரு ஹெல்த்தியான க்ளோவும் கூட. ஸோ அதை எடுத்து என்னோடய ஃபேஸில் ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹோல் ஃபேஸ் வந்து நீங்கள் ஓவராலாக இதை அப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எங்கெங்கே ஹைலைட்டடாக தெரியணுமோ அங்கே மட்டும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபைனல் லுக் ரெடி ஆயிடுச்சு. முதல்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து எவ்வளோ அழகாக டர்ன் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக்கை எல்லோரும் க்ரியேட் பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ.